ஹாய். ஆல்ரெடி கட்டியிருந்த வீட்டில் வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணுன்றத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும், நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வீட்டில் புதுசாக ஒரு ஃப்ளோர் வந்து கட்டணும், ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு மட்டும் கிடையாது, புதுசா வீடு கட்ட போறவங்களும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் புதுசா ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா அந்த வீடை வந்து ஃபியூச்சர்ல மேபி நான் வந்து ஒரு ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இப்போ நான் பண்ண மாட்டேன், இப்போதைக்கு நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்றேன், ஆனா ஃபியூச்சர்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியோட வந்து ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோல நிறைய டிப்ஸ் இருக்கு, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய டிப்ஸ் இருக்கு. ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டேர்கேஸ், படிக்கட்டு. புதுசா வீடு கட்ட போறவங்கனாலும் சரி, ஆல்ரெடி கட்டியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்க போறவங்கனாலும் சரி, முதல்ல கவனிக்க வேண்டியது படிக்கட்டு. ஏன்னா இப்போ நம்ம புதுசா வீடு கட்ட போறோம் அப்படின்னா நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போறதுக்கு படிக்கட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருப்போம். லைக் வந்து இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கணும்ன்றது கிடையாது. மொட்டை மாடிக்கு போகணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு படிக்கட்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஜினியரா ஆர்கிடெக்ட்ஸ்ல நம்ம சொல்லிடுவோம். பட் மேஜரா வந்து கட்டும் போதே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தான் ஃபியூச்சர்ல வந்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருப்போம். சிலர் வந்து அந்த ஐடியா வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும். இப்போதைக்கு வந்து இல்ல, எனக்கு வீடு இருந்தா போதும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும், நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கும். பட் ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கே ஒரு ஐடியா வரும், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால இந்த படிக்கட்டை முக்கியமா பார்க்கணும். உங்களுடைய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் கிட்ட ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தானே கட்ட போறோம், ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேபி பில்டிங் வந்துச்சு, மேபி நான் ஒரு வீடு கட்டுறேன், நான் மேல வந்து ஒரு ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் ஃபியூச்சர்ல அப்படின்னா, எனக்கு வந்து மேல வரப்போற மெயின் டோர், நம்ம வீட்டுல எல்லாமே வந்து மெயின் டோர்ல இருந்து வீட்டுக்குள்ள வருவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கட்ட போற பில்டிங்க்கு மெயின் டோர் எந்த பக்கம் வரணும் அப்படின்றத நீங்க முதல்ல டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க படிக்கட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கும் போது இந்த ஒரு விஷயம் மேஜரா தடுக்கும். ஏன்னா நம்ம வந்து வாஸ்துபடி ஒரு டைரக்ஷன்ல நம்ம மெயின் டோர் வைப்போம், பட் இந்த ஸ்டேர்கேஸ் வந்து வேற ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அங்க இருந்து இங்க சுத்தி வர்ற மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாத்தணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ எல்லாமே ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே வந்து ஸ்டேர்கேஸை எங்க வைக்கணும் அப்படின்றத ப்ராப்பரா நம்ம பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவதா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டை மாடியில இருக்கிற ஃப்ளோரிங். மொட்டை மாடியிலலாம் பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்டா அந்த தலை ஓடுன்னு சொல்லுவோம், டெரகோட்டா டைல், இதை வந்து நம்ம பதிச்சிருப்போம், கலரிங் கோர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிருப்போம். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம உடைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து அந்த ஃப்ளோரே போதும், நான் மேல கட்ட போற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஃப்ளோரிங் வந்து டெரகோட்டா டைல், இப்போ மொட்டை மாடியில இருக்கிற அந்த இதே போதும், அதை உடைக்க வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வால் எந்தெந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தை மட்டும் உடைச்சிடுங்க. வால் வந்து சென்டர்ல வருது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற டெரகோட்டா டைலை மட்டும் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த டெரகோட்டா டைல் மேலேயே வந்து வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ல, கீழே வந்து எந்த இடத்துல வால் வருதோ அதுக்கு மேட்சா தான் மேலேயும் வந்து வால் வரணும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல எந்தெந்த இடத்துல வால் வருதோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே நமக்கு வால் வரணும். கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இது வந்து நம்ம லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி. இப்போ லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து காலம் பீமால வச்சு உருவாக்கப்பட்டது. லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வந்து காலம் அப்படின்றது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வால்ல தான் மொத்த சப்போர்ட்டும் இருக்கும், மேல வந்து இந்த ஸ்லாப் இந்த பீம் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பீம் வந்து எந்தெந்த இடத்துல டிராவல் ஆகுதோ அதுக்கு நேரா தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம வால் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல எங்கெங்க வால் வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த விஷயத்த நம்ம மேஜரா கவனிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் கட்டுவோம்ல, புதுசா வீடு கட்டுறவங்க முதல்லயே இந்த விஷயத்தை எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்பேன் வருது, ஒரு 16 அடி இல்லைன்னா அதுக்கும் மேல வந்து ஒரு 20 அடி 22 அடி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்பேன்ல ஒரு ஹாலோ ஒரு பெட்ரூமோ வருது அப்படின்னா, நடுவில் வந்து கன்சீல்டு பீம் வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த கன்சீல்டு பீம் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிருந்தேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுக்குறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 6 இன்ச் தான் இருக்கும், சீலிங்கோடய சேர்த்து உள்ள மறைஞ்சிரும். கீழே இருந்து மேல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியவே தெரியாது, அந்த ஸ்லாப்குள்ளே தான் வந்து அந்த கன்சீல்டு பீம் இருக்கும். ஸோ அந்த பீம் வந்து மேல கட்ட போற வால், புதுசா நம்ம வந்து ஒரு வால் கட்டுறோம் அப்படின்னா அதை வந்து ஹேங்கிங் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கீழே வந்து ஹால் 16க்கு 16 இருக்கு, ஆனா எனக்கு வந்து அந்த ஹாலை நான் 2ஆ பிரிக்கிறேன், 8க்கு 8ஆ பிரிச்சு அதுல நான் பாத்ரூம் வச்சுக்க போறேன், இல்ல சம்திங் அந்த ஹாலுக்கு நடுவுல நான் வால் கட்ட போறேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி 16 அடி 22 அடி இந்த மாதிரி லென்த்தா வர்றதுல நடுவுல ஒரு பீம், இந்த கன்சீல்டு பீம் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கும் போது இந்த கன்சீல்டு பீமுக்கு மேல நம்ம வந்து கட்டிக்கலாம். ஹாலை வந்து ரெண்டா பிரிச்சு மேல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஹால் வர இடத்துல நம்ம 2 பாத்ரூமோ இல்ல சம்திங் நமக்கு என்ன ரூம் வேணுமோ அதை ரெண்டா பிரிச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எங்கெங்க பீம் போகுது இல்ல எந்த இடத்துல வால் இருக்கோ அங்கதான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அது மாத்தி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா லோட்ல வந்து ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். யாரும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல, அதாவது காலம் பீம் யூஸ் பண்ணாம கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ல பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கும்போது மட்டும் ஒரு 2 காலம் இல்ல 3 காலம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஃப்ரண்டேஜ் யூஸ் பண்றதுக்கு, கார் பார்க்கிங் ஏரியா வந்து யூஸ் பண்றதுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கார் பார்க்கிங் இருக்கும், இல்லைன்னா வீட்டுக்கு முன்னால வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல எடுக்கும்போது அதுக்கு மேல வந்து பால்கனி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது காலம் பீம் வந்து அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பட் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து காலம்க்கு பதிலா செங்கல் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரிக்லயே வந்து காலம் மாதிரி ஸ்ட்ரக்சரை மேல ஏத்திட்டு அதுல கொண்டு வந்து ஸ்லாப் உட்கார வச்சு இது பண்ணுவாங்க. காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. மேஜரா அதுல வந்து காசு ஒன்றும் நம்ம அவ்வளவா குறைக்க முடியாது. கான்கிரீட் காலமையும் பிரிக் பில்லரையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுல ஒன்றும் மேஜரா வந்து பெரிய லெவல்ல எந்த ஒரு அமௌண்ட்டையும் வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் யாருமே பண்ணாதீங்க. கான்கிரீட் காலம் நீங்க கண்டிப்பா போட்டுட்டு தான் இந்த ஸ்லாபை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதை வந்து நீங்க உங்க இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் கிட்ட நீங்க இதை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து நீங்க கூலி கான்ட்ராக்டா பண்றீங்க அப்படின்னா, வெறும் லேபரை வச்சு நானே கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட இன்ஜினியர் இல்லைன்னா ஆர்கிடெக்ட் ஆர் ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன், இந்த 3 பேர்ல யார்கிட்டயாவது வந்து நீங்க கன்சிடர் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்தை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டையும் கொடுக்கும். ஸோ எஸ், இவ்வளவுதான் இந்த வீடியோ. புதுசா வீடு கட்ட போறவங்களாலும் சரி, ஆல்ரெடி கட்டியிருந்தவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ண போறவங்கனாலும் சரி, இந்த டிப்பை வந்து நீங்க மேஜரா பார்க்கணும். இதுல டவுட் இருக்குன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக் பத்தின இன்ஃபர்மேஷன் அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என்கிட்ட பர்சனலா கேட்கணும்னா என்னோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க அங்க வந்து கூட என்கிட்ட கேட்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.